இந்த திருட்டுத்தனத்துல பிடிச்சு மாட்டி அடிக்கப்படுற நிறைய பேரு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நாள் திருடன் நினைக்கிறீங்களா? ஒரே நாள்ல பிடிப்பட்டான்னு நினைக்கிறீங்களா? ஒரே நாள்ல பிடிப்படுறதெல்லாம் நம்ம. ஹலோ, ஒரு நாள்ல பிடிப்படுறது யாரு? கேட்கல, ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறவங்க. ஒரே நாள்ல நம்ம அப்பதான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், நம்ம தான் மாட்டோம் பாருங்க. 10 வருஷமா பண்ணுவாங்க, மாட்ட மாட்டாங்க பாருங்க. அதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு அர்த்தம். ஆமென். நீங்க தப்பு பண்ண உடனே மாட்டீங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஆமென். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், அதனால தான் உடனே மாட்டிடுறீங்க. கர்த்தர் இதுக்கு மேல நீ வளர விடக்கூடாது அப்படின்னு. இந்த திருட்டு தொழிலே செய்கிறவர்கள் ஒரு நாள் திருடர்கள் அல்ல. ஒரு நாள் திருடி அந்த பணம் கையில வந்த உடனே அவங்களுக்கு என்ன ஆயுது? அப்படியே ஆசை வந்துருது. அந்த ஆசை அடுத்து இன்னொரு வீட்டை திருட பண்ணுது. அடுத்து அந்த ஆசை இன்னொன்னு, தனக்கு தேவையானது வந்துருச்சு, தனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். அன்னைக்கு பசியா இருந்தா திருடணும், அன்னைக்கு அந்த தேவை இருந்துச்சு திருடணும் அப்படின்னு இருக்காது. அந்த ஆசை அவர்களை அவமானப்படுத்துகிற வரைக்கும் அவர்களை துரத்தும். அப்போ கெட்ட ஆசைகளை நீங்கள் வளர்த்துவீர்களே ஆனால் அது ரொம்ப கஷ்டத்துல போய் கொண்டு போய் விட்டுரும். நல்ல வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு ஒரு முக்கியமான ஆலோசனையை சொல்றேன். உன் மனசுல எழும்புகிற தேவையற்ற ஆசையை, கெட்ட ஆசையை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணணும். இல்ல இல்ல, இது எனக்கு தேவையில்லை, இது நான் செய்யக்கூடாது, இது என்ன அழிச்சிரும், இது என் வாழ்க்கையை ஒண்ணும் இல்லாம போக பண்ணும். நான் சொல்றேன், ஆரம்பத்திலேயே நீ அந்த ஆசையை விடுவாயானால் முடிவிலே உன்னை கசப்புக்கு நேராய் கொண்டு போய் விடும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரத்துல கேட்கணும் எல்லாருமே, ராஜா உமக்கு பிரியமில்லாத எந்த ஆசையும் எனக்கு வேண்டவே வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த சாலோமன் மாதிரி நம்முடைய வாழ்க்கை ஆயிரக்கூடாது, நம்முடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை ஆயிரக்கூடாது, நம்முடைய குடும்பத்துல ஒருத்தருடைய வாழ்க்கை கூட அப்படி போகக்கூடாது. ராஜா சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய மகனை காப்பாற்றும், என் மகளை காப்பாற்றும். உலகத்திலே இருக்கிற எந்த நபரும் ஆண்டவரே ஆசையை அவனுடைய மனதுக்குள்ள விதைத்து, ஆண்டவரே தேவையற்ற ஆசையை விதைத்து அந்த பிள்ளையை என்னை விட்டு பிரிக்காதபடி, ஆண்டவரை விட்டு பிரிக்காதபடி ஜெபியுங்கள். ஒரு வேலி அடைக்கப்படுவதாக. சொல்லுங்க, இயேசுவே ஒரு வேலி அடைக்கப்படுவதாக, ஒரு வேலி அடைக்கப்படுவதாக. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீ எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்லுங்க. மனுஷனுடைய விஷயத்துல எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? மனுஷன் உங்களை ஆசைப்படுத்தும் போது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்.